தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் எல்லோருக்கும் வீடு, வீட்டுக்கு வீடு மோட்டார் சைக்கிள், முடிந்தால் காரும் வாங்கி தருவோம், எல்லோருக்கும் வருமானம் வரும் வழியை ஏற்படுத்தி தருவோம் என காஞ்சிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் நடிகர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அவரது பேச்சை அரசியல் பார்வையாளர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு ஒரு வழியாக காஞ்சிபுரத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்களை சந்திச்சு பேசியிருக்காரு. இந்த கூட்டத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கை தொடர்பாகவும் சில தகவலையும் சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. அதன் முழுமையான விவரங்கள் உங்களுக்கு வெளிப்படும். தற்பொழுது ஒரு சில தகவலை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லி நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக ஆட்சிக்கு வரப்போகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் எல்லோருக்கும் வீடு கட்டி தருவோம், ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுப்போம், வீட்டுக்கு வீடு கார் வாங்கி தரும் அளவுக்கு பொருளாதாரத்தை வளர்த்து காட்டுவோம், எல்லோருக்கும் வருமானம் வரும் வகையில் ஏற்பாடுகளை செய்வோம், வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் திமுக ஆட்சி போல் நாங்கள் பணத்தை சுருட்ட மாட்டோம், முழுமையான அளவு வெள்ள பாதுகாப்பு ஏற்படுத்தி தரப்படும் என்றெல்லாம் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. தேர்தல் வாக்குறுதிகள் என்பது வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடிப்பதற்காக மட்டுமே தமிழகத்துல அரசியல் கட்சிகள் நீண்ட காலமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே கடந்த தேர்தல்ல அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய், பெண்கள் இலவசமாக பேருந்துகளில் பயணம் செய்யலாம், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப பெற்று தருவோம் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்து திமுகவினர் ஆட்சியை பிடித்திருக்காங்க. தனிப்பட்ட முறையில எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் எதுவுமே கிடையாதுங்க. அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது இல்லைங்க. தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க. ஆனா நாமெல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஆனா உங்களை என்ன நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினாங்கல்ல. ஆனால் நடைமுறையில் அது சாத்தியப்படாமலே இருந்திருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழக அரசிடம் போதுமான நிதி கிடையாது. கடுமையான கடன் சுமையில் தான் தமிழக அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் சில சட்ட திட்டங்களை வகுத்து குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய் வழங்கியிருக்காங்க. இப்ப உங்க கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால பாப்பா, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா, நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே குறிப்பிட்ட சில பேருந்துகளில் மட்டும் பெண்களுக்கு இலவச பஸ் வசதி செய்து தந்தார்கள். கிட்டத்தட்ட பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் அரசியல் அனுபவம் எதுவுமே இல்லாத விஜய் அவர்கள் தனது மனதிற்குள் என்ன தோன்றியதோ அதையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரையில மக்களுக்கு நிறைய நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. எல்லோருக்கும் வீடு கட்டி தர வேண்டும், மோட்டார் சைக்கிள் கொடுக்க வேண்டும், கார் வாங்கி தர வேண்டும், எல்லோரும் நன்றாக சம்பாதிக்க வேண்டும், இதையெல்லாம் அவரது ஆசைகள். எனவே அந்த ஆசைகள் குறை சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமா என்றால் கேட்டால் 100க்கு 200% சாத்தியம் இல்லை என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். தற்போதைய சூழ்நிலையில் தமிழக அரசு 9 லட்சம் கோடி கடன் சுமையில் இருந்துட்டு இருக்கு. இந்த கடனுக்காக பல கோடி ரூபாய்கள் மாதாந்திர வட்டியாக கட்டிட்டு இருக்காங்க. டெல்லி பாஜக மேலிடத்திற்கும் திமுகவிற்கும் மோதல் சூழ்நிலைகள் இருப்பதால் டெல்லியிலிருந்து போதிய நிதி உதவியும் தரப்படுவது கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நடிகர் விஜய் போல் மு.க. ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சீமானுக்கும் ஆசைகள் இருக்கலாம். ஆனால் நடைமுறையில் இதை எப்படி செயல்படுத்த முடியும்? அனைவருக்கும் வீடு கட்ட வேண்டும் என்றால் தற்போதைய சூழ்நிலையில பல லட்சம் ஏக்கர் அளவில் நிலங்கள் தேவைப்படும்.
ஏற்கனவே ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் நகர பகுதிகளை தாண்டியும் கிராம பகுதி வரை இடங்களை வளைத்து போட்டிருக்காங்க. இதற்கு மேல் வீடு கட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை தான் அளிக்க வேண்டும். அப்படி நிலங்களை வாங்குவதற்கு முன்னெடுக்கும் பொழுது எத்தனை விவசாயிகளுக்கு போதிய பணம் கிடைக்கும், எத்தனை விவசாயிகள் தங்கள் நிலத்தை விற்க முன் வருவார்கள் என்றெல்லாம் ஏராளமான கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. வடகிழக்கு பருவமழை அந்த 500 ரூபாய் கூலிக்கு வேட்டு வச்சிடுச்சு. எப்படி விவசாயிகள் டெல்டா மாவட்டங்கள்ல மழையால பாதிக்கப்பட்டாங்களோ, அவங்கள கண்டுக்காம எப்படி இந்த அரசாங்கம் கைவிட்டுடுச்சோ, அதே மாதிரிதான் நம்ம கைத்தறி நெசவாளர்களும் மழையால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் கட்டுமான செலவுகள் உச்சத்தை தொட்ட நிலையிலும் கூட சுமாராக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் 10 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படும். தமிழகத்தை பொறுத்த வரையில வீட்டிற்கு வீடு மோட்டார் சைக்கிள் வாங்க வேண்டும் என்றால் சுமார் 1.5 கோடி மோட்டார் சைக்கிள் வாங்க வேண்டும். ஒரு மோட்டார் சைக்கிள் தற்பொழுது 1 லட்சம் ரூபாய் அளவில் இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில தான் மோட்டார் சைக்கிள் வாங்க வேண்டும் என்றால் சுமார் 25,000 கோடி ரூபாய் மேல் செலவிட வேண்டும். அதே போல கார் வாங்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் பணம் வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில ஒவ்வொரு தமிழனின் தலையிலும் 65,000 ரூபாய் கடன் இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் விஜய் சொல்வதெல்லாம் சாத்தியம் இல்லை என்கின்றார்கள் அரசியல்வாதிகள். எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும். பருவமழை காலத்துல ஏற்படுற வெள்ளத்தால ஊரும் சரி மக்களும் சரி விவசாயமும் சரி பாதிக்கப்படாம இருக்கணும். அதுக்கு 4,000 கோடி திட்டம்னு ஒரு உருட்டுனாங்களே, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும். அது மட்டுமல்லாமல் இருசக்கர வாகனங்கள் கார்களின் எண்ணிக்கை பெருகும் பொழுது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம். எனவே தமிழ்நாடு முழுவதுமே சாலைகளை அகலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமானது ஏற்படும். இப்போது இருக்கும் சூழ்நிலையிலேயே போக்குவரத்து நெரிசல் என்பது உச்சகட்டமாக இருக்கும் பட்சத்துல தான் வீட்டுக்கு வீடு கார் வாங்கினால் அனைத்து கார்களும் பார்க்கிங் செய்வது எப்படி, சாலைகளில் பயணிப்பது எப்படி என்றெல்லாம் கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. இதற்கெல்லாம் உச்சகட்டமாக பாரதிய ஜனதா கட்சியுடன் அவர் மோதல் போக்கை கடைபிடிக்கும் பொழுது தேவையான நிதியை எப்படி திமுக அரசிற்கு தரவில்லையோ அதே போல்தான் விஜயின் அரசாங்கத்திற்கும் மேலிடத்திற்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது இல்லாம இருக்கு. அப்படியானால் எத்தனை வகையில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்த முடியும், எந்த வகையில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்றாலும் முதலில் முதலீடு செய்ய வேண்டும். முதலீடு செய்வதற்கான பணம் எங்கு இருக்கிறது? தற்போதைய இருக்கின்ற பொருளாதார வளர்ச்சியை காட்டி உச்சகட்ட அளவுல கடன் பெற்று விடுவார்கள். இனிமேல் கடன் பெறுவதற்கும் வாய்ப்பில்லை என்பது முக்கிய செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. இந்தியா முழுவதுமே தற்பொழுது தேர்தல் வாக்குறுதிகள் என்பது தங்கள் மனதுக்கு வந்த வார்த்தைகளை எல்லாம் டைப்பிங் செய்து அறிவிப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் அரசாங்க வேலை தரப்படும் என்று பீகார் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. உண்மைத்தன்மை இல்லாத இந்த வாக்குறுதிகள் கிராமத்து மக்களை ஏமாற்றலாம். ஆனால் படித்தவர்கள், விவரம் உள்ளவர்கள் இதனை புரிந்து கொள்வார்கள் என்கின்றார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அறிந்து கொள்வதற்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுது இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.